தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கோவில் விழாக்களில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா கடந்த 13ஆம் தேதி கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. மலர்களாலும் ஒளிரும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள் முக்கிய வீதிகளில் வலம் வந்தன. ரதங்களுக்கு முன்னால் நாதஸ்வரம், தவில், மேள கலைஞர்களும் நடன கலைஞர்களும் தங்களது கலைத்திறனை வெளிப்படுத்தியவாறு சென்றனர். பக்தர்களின் உற்சாக நடனமும் அரங்கேறியது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள சோழபுரீஸ்வரர் கோவிலில் தீபாராதனைகளுடன் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. மணமேடையில் எழுந்தருளிய சுந்தரேஸ்வரர், பார்வதி, கங்காதேவிக்கு வேத மந்திரங்கள் முழங்க அர்ச்சகர்கள் திருக்கல்யாண நிகழ்ச்சியை நடத்தி வைத்தனர். ஜெயங்கொண்டம் அருகே அருள்மொழி கிராமத்தில் உள்ள மகா காளியம்மன் கோவிலில் மழை வேண்டி ஊஞ்சல் விழா நடைபெற்றது. பொன்னூஞ்சலில் ஆடி பரவசத்தில் ஆழ்த்திய அம்மனை சுற்றுவட்டார பகுதி மக்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். ஓசூர் அருகே தோட்டகிரி பகுதியில் உள்ள காவேரி அம்மன் கோவில் தீமிதி விழாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விருத்தாச்சலம் அருகே விஜயமாநகரம் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதேபோல் மயிலாடுதுறை அருகே அகர ஆதனூர் புற்றடி மாரியம்மன் கோவில், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 5 புத்தூர் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில், புதுச்சேரி தர்மாபுரி பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் ஆகியவற்றில் நடைபெற்ற தீமிதி விழாக்களிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவில் விசாக பெருவிழாவையொட்டி பல்வேறு ரதங்களில் வீதி உலா வந்த உற்சவ மூர்த்திகளை திருவாவடுதுறை ஆதீனம் உட்பட ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர்.